ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் யுவராஜ். இது உங்கள் திறமை தேடி. நான் 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிருக்கேன். என்னால் ரயில்வே ஜாபுக்கு போக முடியுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டோட குரூப் டிக்கான 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்கு. மொத்தம் 32,438 வேகன்சி. அதோட டீடைல்டு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் ரெகுலராக ஜாப் ரிலேட்டடாக போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டைம்ஸ் பார்க்கலாம். டேட் ஆஃப் இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் எப்போ வெளியில் வந்துச்சு அப்படின்னா 28/12/2024 அப்போவே இதோட இண்டிகேட் நோட்டீஸ் வந்துருச்சு. அதே மாதிரி டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 22/1/2025 நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்கு. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா 23/1/2025 இருந்து 22/2/2025 வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம். நீங்கள் பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 24/2/2025 வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணலாம். நீங்கள் அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு, மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு 25/2/2025 6/3/2025 வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன்ஸை எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வேக்கன்சியோட லிஸ்ட்டும் பேவும் பார்க்கலாம். 7th பே கமிஷன் படி இதோட இனிஷியல் பே, பேசிக் பே பார்த்தீங்க அப்படின்னா 18,000 இருக்கும். உங்களுக்கு மற்ற அலவன்ஸ்லாம் சேர்த்து ஒரு 30,000 ரூபாய் கையில் வாங்குற மாதிரி இருக்கும். இதோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 36க்குள்ளே இருக்கணும். டோட்டல் வேகன்சி 32,438 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்கு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி பார்த்தீங்க அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது ஐடிஐ முடிச்சுட்டு நேஷ்னல் அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் NCVT-லேருந்து. அடுத்து நம்ம ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக 18லேருந்து 33 வயசு வரைக்கும் இருக்கும் ஜென்ரல் கேட்டகரிக்கு. இந்த கொரோனா காலத்தினால 3 வருஷம் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 18லேருந்து 36 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்க்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி நான் கிரீமி லேயர் கேண்டிடேட்ஸுக்கு 3 வருஷம் தராங்க. SC ST கேண்டிடேட்டுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன், அதாவது மினிமம் 6 மாதம் நீங்கள் சர்வீஸில் இருந்து ரிட்டையர் ஆகிருந்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டு EWSக்கு ரிட்டையர் ஆன பீரியட்லேருந்து 3 வருஷம் தராங்க. ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 6 வருஷம் தராங்க. SC ST கேண்டிடேட்டுக்கு 8 வருஷம் தராங்க. டிசேபிள்டு பர்சனுக்கு அன்ரிசர்வ்டுக்கு 10 வருஷமும், ஓபிசி நான் கிரீமி லேயரில் 13 வருஷமும், SC STக்கு 15 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டு EWSல இருக்கவங்க 2/1/1989 பிறகு பிறந்தவராக இருத்தல் வேண்டும். ஓபிசி நான் கிரீமி லேயரில் இருக்கவங்க 2/1/1986 பிறகு பிறந்தவராக இருத்தல் வேண்டும். SC ST கேண்டிடேட் 2/1/1984 பிறகு பிறந்தவராக இருத்தல் வேண்டும். அதே மாதிரி 1/1/2007 பிறகு பிறந்தவராக இருத்தல் கூடாது. அடுத்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுவீங்க. 1க்கு மேற்பட்ட அப்ளிகேஷன் போட்டிங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். 3வது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். 4வது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதோட எக்ஸாம் பேட்டர்ன், டைமிங் பார்க்கலாம். எக்ஸாம் மொத்தமாக உங்களுக்கு 90 நிமிஷம் நடக்கும். இதில் பொது அறிவு ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 25 கொஷின்ஸ் இருக்கும், 25 மார்க் இருக்கும். அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் கணிதத்திலிருந்து 25 கொஷின்ஸ் இருக்கும், 25 மார்க் இருக்கும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பொது நுண்ணறிவியலிருந்து 30 கொஷின் இருக்கும், 30 மார்க். ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பொது அறிவியல் மற்றும் நடப்பு நிகழ்வுகளிலிருந்து ஒரு 20 கொஷின்ஸ் இருக்கும், 20 மார்க். டோட்டலாக உங்களுக்கு 100 கொஷின்ஸ் இருக்கும், 100 மார்க். 90 நிமிஷத்தில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் மட்டும் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்டுக்கு 120 நிமிஷம் எக்ஸாம் நடக்கும். இதில் உங்களுக்கு 3 கொஷினில் தப்பாக எழுதுனீங்க அப்படின்னா 1 மார்க் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி மைனஸ் பண்ணிடுவாங்க. CPT எக்ஸாமில் இருந்து பாஸ் பண்ணவங்கள ஒரு வேக்கன்சிக்கு 3 பேர் அப்படின்ற விதத்தில் உங்களை ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. இதில் மேல் கேண்டிடேட்டுக்கு 35 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு 100 மீட்டர் டிஸ்டன்ஸை 2 நிமிஷத்தில் நீங்கள் ஒரே சான்ஸில் கடக்கணும். அதே மாதிரி 1000 மீட்டர் ஓட்டப்பந்தயம் 4 நிமிஷம் 15 செகண்டில்
கம்ப்ளீட் பண்ணணும். ஃபீமேல் கேண்டிடேட் பெண்களுக்கு வந்து 20 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு 100 மீட்டரை 2 நிமிஷத்தில் ஒரே சான்ஸில் நீங்கள் நடக்கணும். அதே மாதிரி 1000 மீட்டர் டிஸ்டன்ஸை 5 நிமிஷம் 40 செகண்டில் ஒரே சான்ஸில் நீங்கள் கடக்கணும். இதுதான் உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டாக. அடுத்து எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஓபிசி கேட்டகரிக்கு எல்லாத்துக்குமே ₹500 வந்து எக்ஸாம் ஃபீஸ் வச்சுருக்காங்க. இதில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறப்ப உங்களுக்கு ₹400 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்க்கு ₹250 வச்சுருக்காங்க ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ். அந்த ₹250 உங்களுக்கு சிபிடி 1 எக்ஸாம் எழுதுகிறப்ப நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஜேபிஇஜி அப்படின்ற ஃபார்மேட்டில் 50 to 100 கேபியில் இருக்கணும். இந்த ஃபோட்டோவில் நீங்கள் கண்ணாடியோ ஆர் தொப்பியோ போட்டிருக்கக்கூடாது. இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கலர் ஃபோட்டோவாக இருக்கணும், ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் இருக்கணும். நீங்கள் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கக்கூடாது. அதே மாதிரி 35 mm 45 mm அப்படின்ற ரேஷியோவில் 320 × 240 பிக்சலில் இருக்கணும். ஜேபிஜி ரெசல்யூஷனில் 100 dpi ரெசல்யூஷனில் இருக்கணும். ஃபோட்டோ சைஸ் 50 to 100 கேபியில் இருக்கணும். இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் ப்ரொஃபஷ்னல் ஸ்டூடியோவில் எடுத்ததாக இருக்கணும். மொபைலில் செல்ஃபாக எடுத்துக்கிற ஃபோட்டோஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து அப்ளிகண்ட் வந்து உங்களோட சிக்னேச்சரை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். உங்கள் சிக்னேச்சர் வந்து ஒயிட் பேப்பரில் பிளாக் பென் மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணியிருக்கணும். ரன்னிங் லெட்டரில் தான் இருக்கணும், கேபிட்டல் லெட்டரில் இருக்கக்கூடாது. இந்த சிக்னேச்சர் வந்து ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். இதோட டைமென்ஷன் 50 mmலேருந்து 20 mm அப்படின்ற ரேஷியோவில், அதாவது 140 × 60 பிக்சலில் இருக்கணும். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30லேருந்து 50க்குள்ளே இருக்கணும். உங்கள் சிக்னேச்சர் அந்த பாக்ஸுக்குள்ளே விசிபிளாக இருக்கிறோம், டோட்டலாக விசிபிளாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி எஸ்சி, எஸ்டிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும், பிடிஎஃபாகவும் வச்சுருக்கணும். எதுக்கு அப்படின்னா எக்ஸாம் வெளியில் போடுறாங்க, வேறு ஊரில் போடுறாங்க அப்படின்னா உங்கள் ட்ரெயின் பாஸுக்கு அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் எஸ்சி, எஸ்டிக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இது வந்து ஒரு 500 KB அப்படின்ற சைஸில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். ஆர்ஆர்பி குரூப் டி ரெக்ரூட்மெண்ட் 2025 நோட்டிஃபிகேஷனில் மொத்தமாக ஆல் ஓவர் இந்தியாவில் 32,438 வேக்கன்சி இருக்குது. இதில் சென்னையை தலைமையகமாக கொண்ட சதர்ன் ரயில்வேல மொத்தமாக 2,694 வேக்கன்சி இருக்குது. இதில் அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 1089 வேக்கன்சியும், எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 397 வேக்கன்சியும், எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 228 வேக்கன்சியும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 698 வேக்கன்சியும், இடபிள்யூஎஸ்க்கு 279 வேக்கன்சியும், டோட்டலாக 2,694 வேக்கன்சி இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 540 வேக்கன்சி இருக்குது. இந்த குரூப் டி நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க. இதோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ரயில்வேக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ரயில்வேக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ரெகுலராக டெஸ்ட்டு, இந்த ரயில்வே எக்ஸாமுக்கு என்ன படிக்கணுன்ற நோட்ஸு எல்லாமே அதில் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.